Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது children's day special chicken cheese balls recipe தான் பார்க்க போறோம். இந்த chicken cheese balls வெளிய நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சீஸியாவும் இருக்கும். இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக் ரெசிபி. இந்த chicken cheese balls குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இந்த chicken cheese balls எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சீஸ் பால் செய்யறதுக்கு பிரெட் கிரம்ஸ்க்காக மிக்ஸி ஜார்ல 3 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் கிரம்ஸ் ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கோர்ஸா தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். போன்லெஸ் சிக்கன் 250 கிராம் கியூப்ஸா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல 3 பல்லு பூண்டு 1 இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க பச்சை மிளகா கூட குறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நைஸா அரைச்சிக்கணும். இதை இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வந்து இந்த மாதிரி நைஸா தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுல சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரிகனோ 1/2 டீஸ்பூன். ஒரிகனோ ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரிகனோ இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட் 1/2 டீஸ்பூன். நம்ம அரைச்ச பிரெட் கிரம்ஸ்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பால்ஸ் உருட்டுறப்ப கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை கவர் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வச்சிடலாம். கார்ன்ஃபிளவர் ஸ்லரிக்காக ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் 1/2 கப் மொஜரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பால்ஸ் உருட்டிடலாம். கைகளில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி சிக்கனை வந்து கையால கொஞ்சமா எடுத்து பால்ஸா உருட்டிக்கங்க. இப்போ இதை நம்ம லைட்டா ஃபிளாட்டா தட்டிக்கணும். இதுக்கு சென்டர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மொஜரெல்லா சீஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் உள்ள வச்சதும் சிக்கனை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். சீஸ் வந்து வெளியே வராத அளவுக்கு சிக்கனால கவர் பண்ணிட்டா மட்டும் போதும். சீஸ் ஆட் பண்றது உங்க ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்க குட்டீஸ்க்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க சீஸ் ஆட் பண்ணிக்கங்க. மறுபடியும் இதை பால்ஸா உருட்டிக்கணும். நான் இதே மாதிரி அடுத்த பால்ஸையும் உருட்டி காமிக்கிறேன். மேக்ஸிமம் பால்ஸ் வந்து சின்ன சைஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் சிக்கன் வந்து உள்ள நல்லா குக் ஆகும். எல்லா பால்ஸையுமே உருட்டிட்டேன். இப்போ செஞ்ச பால்ஸ் ஒன்று எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃபிளவர் ஸ்லரியில வந்து இதை டிப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர் வந்து பால்ஸ்ல நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துடுறேன். பிரெட் கிரம்ஸ் வந்து பால்ஸ்ல எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். ஒரு தடவை கோட்டிங் பண்ணாலே போதும். ஆனால் நான் இன்னும் கிறிஸ்பி ஆகுறதுக்காக நான் 2 தடவை கோட் பண்ணிக்கிறேன். இதை மறுபடியும் கார்ன்ஃபிளவர் ஸ்லரியில டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துட்டு பிரெட் கிரம்ஸால மறுபடியும் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோட்டிங்கே போதுமானது தான். இது கிறிஸ்பியா வேணுங்கிறதுக்காக தான் நான் 2வது தடவையும் கோட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லா பால்ஸையுமே கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 250 கிராம் சிக்கனுக்கு 14 பால்ஸ் வரைக்கும் கிடைச்சது. இப்போ இதை 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் சீஸ் பால்ஸ்க்கு மயோனேஸ் டிப் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மயோனேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட 2 டீஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்டா கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம சீஸ் பால்ஸ் டிப்பு. இந்த டிப்பு வந்து சீஸ் பால்ஸோட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆயில்ல பால்ஸை சேர்த்துடுறேன். உடனே திருப்பிட வேண்டாம். 2 மினிட்ஸ் குக் ஆனதும் நான் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்றப்ப தான் சிக்கன் வந்து நல்லா உள்ள குக் ஆகும். நல்ல சீஸ் பால்ஸை திருப்பி விட்டு குக் பண்ணிக்கணும். சீஸ் பால்ஸ் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு டிஷ்யூல எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மீதமுள்ள சீஸ் பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இது சூடா சாப்பிடும்போது ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் சீஸ் பால்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.